செய்திகள் தொடர்கின்றன. தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற பிரம்மாண்டமான விளக்கு திருவிழா மற்றும் வெடி திருவிழாவை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர். அங்குள்ள தாய்பி, தாய்நான் நகரங்களில் விளக்கு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கட்டிடங்கள் மற்றும் பல்வேறு வடிவங்களில் வித்தியாசமாக அமைக்கப்பட்டுள்ள மிருகங்கள் கண்ணை கவரும் விதமாக உள்ளன. வாயை திறந்து மூடுவதைப் போன்று தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்த டிராகன் விளக்கை கண்டு பார்வையாளர்கள் வியப்படைந்தனர். அதன் முன்பு கலர் கலராக வான வேடிக்கையும் நிகழ்த்தப்பட்டது. விழாவையொட்டி அங்குள்ள சன்யாட்சன் நினைவரங்கமும் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. விழாவையொட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் மக்கள் ஆடிப்பாடி கொண்டாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதையடுத்து பட்டாசு வெடிக்கும் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு உற்சாகமடைந்தனர். மைதானம் முழுவதும் கொட்டி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடிக்கு சத்தம் காதை பிளக்க அதில் சூரனை வதம் செய்வது போன்று ஒரு மனிதன் மீது சர வெடிகளை வெடித்து மக்கள் விழாவை கோலாகலமாக கொண்டாடினார்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டில் நிலநடுக்கத்தால் குழந்தைகள் உட்பட 44 பேர் பலியானார்கள். படுகாயமடைந்த ஏராளமானவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிலிப்பைன்ஸ் நாட்டின் நெக்ரோ தீவு அருகே உள்ள நகரங்களில் நேற்று திடீரென்று பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் கட்டிடங்கள் குலுங்கியதால் பீதியடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதியில் தஞ்சமடைந்தனர். நிலநடுக்கத்தில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் குழந்தைகள் உட்பட 44 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி மேலும் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. சாலைகளில் பாறாங்கற்கள் சரிந்து கிடக்கின்றன. மேலும் சாலைகள் மற்றும் பாலங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இந்த பூமி அதிர்ச்சி ரிக்டர் அளவில் 6.7 என்று பதிவாகியுள்ளது என்றும் நெக்ரோ தீவுக்கும் செபு நகருக்கும் இடையே அது மையம் கொண்டிருந்ததாகவும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். 2G விவகாரத்தில் பிரதமரை குறிவைத்து செயல்படும் பாஜகவிற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் முதல் கட்டமாக 55 தொகுதிகளுக்கு நாளை தேர்தல் நடைபெற உள்ளதால் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்றம் கோடீஸ்வரர்களின் சபையாகிவிட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது. பரமக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தொடங்கியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.